ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 2 நாளாக அவங்களெலாம் வந்து பார்க்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன விஷயந்தான். என்ன அப்படின்னாக்கா, ஃபியர் இஸ் வாட் இஃப், ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. பயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பயம் அப்படின்றது. நமக்கு உண்மையிலே வந்து பயம் அப்படின்றது எதனால் வருது தெரியுமா? நடக்காத ஒரு விஷயத்தோடைய பின்விளைவுகளை நினச்சி நமக்குள்ளே நாம் ஒரு பிடிவாதத்தை வச்சுருக்கிறதுக்கு பேர் தாங்க பயம். அந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த அனுமானம் தான் நம்மளை பயப்பட வைக்குது, நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றின பயத்தை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பயம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் பயம் வரும்? நான் இதை செய்ய போகிறேன், இது தப்பாயிட்டா என்ன பண்ணுறது, நான் எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கலைன்னா என்ன பண்ணுறது, இல்லை நம்ம உறவுகள் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து திடுதிப்புன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம நினச்சி அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்காமல் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறது தாங்க உங்கள் பயம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நினைக்கிறத விட்டுட்டு ஃபெய்த், நம்பிக்கை கையில் எடுங்க. ஓகேங்களா? நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது, நீங்கள் அதன்படி போங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எதுவுமே தெரியாது, ஒரு அன்னோன், ஒரு அன்சர்டனிட்டி, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் முன்னோக்கி போவேன். அதாவது ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப். எது நடந்தாலும் ஓகே, நான் எடுத்த செயல் சரியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அதில் தப்பு வரப்போதா, நான் திரும்ப போகிறேன். நான் எடுத்த வேலையில் நான் ஏதாவது தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது, தோற்று போயிட்டாலும் பரவாயில்ல, நான் எடுத்து செய்ய போகிறேன். ஓகேங்களா? இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உறவுகள் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, போனாலும் ஓகே, நம்மளை புரிஞ்சிக்காதவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு தேவையில்லாதவங்க நம்ம கூட இருக்கவும் மாட்டாங்க. போனால் போகட்டும், அவங்க போனாலும் நான் இருப்பேன். லைஃப்பில் வந்து புதுசாக சேஞ்சஸ் வந்துட்டா என்ன பண்ணுறது, வரட்டும், வரதான் லைஃபே, வரட்டும், நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறதாங்க. சில பேர் குருட்டு நம்பிக்கை அப்படின்னுவாங்க. கண்டிப்பாக அது குருட்டு நம்பிக்கையே கிடையாது. அதுதாங்க உண்மையான தைரியம். உங்களுடைய லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதை நினச்சி பயப்படுறதை விட்டுட்டு தைரியத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு அடி எடுத்து வைங்களேன். எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அடுத்த அடி உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? ட்ரை